ஹாய் கைஸ், இந்த வீடியோ எதை பற்றினு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும்னு இருக்கேன். இப்போ நாம் இருக்க அந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம ஈஸியாக யார்கிட்ட வேணால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட சோஷியல் மீடியா இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா சாட் ஜிபிடி, கிளாடு, பர்ப்ளெக்சிட்டின்னு லிட்ரலாக சிங்கிள் கிளிக்கில் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதுவே ஒரு 500 to 1000 இயர்ஸ் பிஃபோர் நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி கிடச்சிச்சின்னா ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் அப்படின்னு தான் நம்ம ஹிஸ்ட்ரிலாம் கிடச்சிச்சு. அதுவே ஒரு 3000 to 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் ரைட்டிங்கே இல்லாத ஒரு டைம் பீரியட். அதாவது ரிட்டன் வேர்ட்ஸோட ஃபார்ம் இன்னும் டெவலப்பே ஆகலை. அப்படி ஒரு டைம் பீரியடில் வாழ்ந்த மனுஷன் அவனோட வேர்ல்டை பற்றி, அவன் பார்த்த விஷயங்கள், அவனோட எக்ஸ்பீரியன்ஸஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருப்பான். நம்ம இன்றைக்கி அந்த காலத்தோட இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு எப்படி கிடைக்குது? எஸ், நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக் ஆர்ட், அதாவது பாறை ஓவியங்கள். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு 3000 இயர்ஸ் முன்னாடி ஒரு ராக் முன்னாடி நின்றுட்டு ஒரு மனுஷன் அவன் பார்த்த விஷயத்த, தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான். அது 3000 வருஷம் கழித்து இப்போது நம்ம முன்னாடி அப்படியே இருக்குது. எஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது அந்த பெயிண்டிங்கை பற்றி தான். பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம். அந்த ஸ்பாட்டில் ஆல்மோஸ்ட் இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. எதுவுமே கண்ணுக்கு சுத்தமாக தெரியல. பை த வே, இவரை இன்ட்ரோ பண்ணுறேன். இவர் பேர் ஜோஸ் ஃப்ராங்க்லின். இவர் தான் என்னோடய மாமா. ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டில் நாங்கள் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்புறம் அப்படியே செகண்டில் ஒரு ஸ்பாட்டை தேடி கண்டுபிடிச்சோம். அங்கே பார்த்தா பெயிண்டிங்ஸ் ஒன்றுமே கிடைக்கல, ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படியே சுற்றி முற்றி தேடிட்டு இருந்தோம். அப்போது கரெக்டாக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு மலை மாதிரி ஒரு கேவ் ஃபார்மேஷன் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்துட்டு ஒருவேளை பெயிண்டிங்ஸ் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு பேக் சைடு வழியாக போனோம். அப்போ தான் அங்கேருந்து ஒரு லோக்கல் அண்ணாவை பார்த்தோம். அவர்கிட்ட இந்த ராக் பெயிண்டிங்ஸ் பற்றி விசாரித்தோம். அவர் எனக்கு தெரியும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி எங்களை கூட கூட்டிகிட்டு போனார். அப்படியே நாங்கள் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஃபுல்லாக அந்த மலை மேலே ஏறுற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த நிறையா பாறைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ராஸ் பண்ணி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இப்போ இதை பார்க்கும்போது உங்கள் கண்ணுக்கு எந்த பெயிண்டிங்கும் இருக்கிற மாதிரி தெரியாது ஆக்சுவலாக. பட் ஆனால் நம்ம வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணும்போது அந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப கிளியராக தெரியும். நீங்களே பாருங்களேன். பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் மொத்தம் 6 ஹியூமன் ஃபிகர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் மேலே தெரியுறாங்களா, அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருப்பாங்க இன்னும் 3 பேர். அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்க பர்சன் வந்து ஹார்ஸ் மேலே ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. மிடில் இருக்க ஃபிகரை பார்த்தீங்கன்னா அவரோட தலையில் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டாக. அது என்னன்னுலாம் எனக்கு தெரியல சரியா. அது என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா அதை செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வராங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹார்ஸில் வராருல, அவரோட வேஸ்ட் ஏரியாவில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக வெப்பன் தான். வெப்பனாக இருக்கலாம், நைஃபாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு இம்பார்ட்டண்ட் லீடராக இருந்திருக்கலாம். மேபி அந்த ஹார்ஸில் அவங்கள வெல்கம் பண்ணுற சீனாக இருக்கலாம். பட் அகெயின் இதெல்லாம் நான் சொல்கிற கதை தான். நான் இமேஜின் பண்ணி என்னோடய இன்டர்ப்ரிட்டேஷனில் தான் சொல்கிறேன். இதுதான் எக்ஸாக்டான ஹிஸ்ட்ரின்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டையோ, ஒரு சீனையோ, ஒரு ஸ்டோரியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. மேபி இது அந்த பர்சனோட அரைவல் ஈவெண்ட்டாக இருக்கலாம். அதாவது இவர் வேற ஒரு கிளான் லீடராக இருந்து இன்னொரு கிளானுக்கு போய் அவங்க ஏதோ ஃபன் பண்ணுற பார்ட்டி பண்ணுறதா இருந்திருக்கலாம், அரைவலாக இருந்திருக்கலாம், ஒரு ரிச்சுவலாக இருந்திருக்கலாம். அப்புறம் இது ஒரு ஸ்டோரியாக கூட அந்த வரைகிற பர்சன் வந்து இமேஜின் பண்ணி வரைஞ்சிருக்கலாம் மேபி. இந்த ராக்கை டச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ரியலாக ஃபீல் ஆச்சு.
3000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவன் இந்த ராக் கிட்ட நின்று அவனோட வேர்ல்டை ஒரு பெயிண்டிங்காக வரைஞ்சி விட்டுட்டு போயிருக்கான். ஆனால் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் பேர் தெரியாது, அவன் என்ன லாங்குவேஜ் பேசியிருப்பான்னு தெரியாது, அவன் பார்க்க எப்படி இருந்திருப்பான்னு தெரியாது, என்ன நினச்சி வரைஞ்சான்னு கூட தெரியாது. பட் அதே 3000 வருஷம் கழித்து அவன் பெயிண்ட் பண்ண அதே ராக்கை நான் தொட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மேபி நான் இது ஒரு விஷுவலாக நான் உங்களுக்கு இது காமிச்சா கூட, பட் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோட ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் ஜஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது சீரியஸாக. அப்புறம் நாங்கள் எல்லோரும் சுற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி வரைஞ்சிருப்பாங்க, என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன ஈவெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் கெஸ் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த அண்ணன் வந்து சரி வாங்க நான் உங்களை பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். நாங்களும் அப்படியே அவர் கூடயே போனோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பெரிய கேவ், ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா உள்ளே போயிட்டே இருந்துச்சு அது. அப்போ தான் லைட்டாக தோணுச்சு மேபி அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க, இங்கே தான் ஃபயர் போட்டுட்டு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி அண்ட்லாம் பண்ணி இங்கே தான் ஷெல்டராக யூஸ் பண்ணி வாழ்ந்துருப்பாங்கன்ற மாதிரி தோணுச்சு மேபி. பட் அவங்க இங்கே தான் வாழ்ந்துருக்கும்போது தான் இந்த ராக்கில் அவங்களோட மார்க்கை விட்டுட்டு போயிருக்க நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அகெயின் இது ஆர்கியாலஜிக்கலாக ப்ரூவ் பண்ணப்பட்ட ஃபேக்ட் கிடையாது. நான் வந்து என்னோடய அப்சர்வேஷனில் சொல்கிறேன், சும்மா என்னோட கெஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அண்ட் ஆனஸ்ட்டாக இந்த ஆர்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, நம்ம நிறையா ஆர்ட் ஃபார்ம்லாம் பார்த்துருப்போம். ஒரு பெயிண்டிங்கை பார்க்குறது சரி, ஒரு ஃபோட்டோகிராஃபியை வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம செம்மையாக இருக்கிறது பார்க்குறது எல்லாமே அது ஒரு நமக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதுவாக தான் இருக்கும். பட் இது வந்து லிட்ரலாக இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு டோட்டலாக. நீங்கள் அது வந்துட்டு நேரில் போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மேபி எல்லாருமே உங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் கண்டென்ட்லாம் பிடிக்கணும். மேபி நீங்கள் வந்து ஒரு டைமாச்சும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நீங்கள் இங்கே வர மாதிரினா கண்டிப்பாக கூட ஒரு 2 பேர், ஒரு 3 பேராக வாங்க. ஏன்னா இது சேஃபான பிளேசஸ்லாம் இது கிடையாது, ரொம்ப அபேண்டண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறையா பாம்புலாம் இருக்குது. ஸோ மேபி கையில் சும்மா ஸ்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் தான் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் ப்ரொடெக்ஷனுக்கு. அவ்வளோதான் கைஸ்.